இந்த ரோஜா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிவப்பு கலர் நூல் எடுத்திருக்கேன். நம்ம என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல சுருக்கு முடிச்சு போடுறேன். இப்படி போட்டுட்டு இந்த ஊசியில் இப்போ இது இருக்குல்ல, இந்த லென்த்து முதல்ல இந்த லென்த்து தான் போட போகிறோம். லென்த்துக்கு நான் 40 வைக்கிறேன். 40 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போடுவோம்ல, அந்த நாட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40. இப்போ நம்ம போடுறதுக்காக வேண்டி ஒரு 3 பூ எக்ஸ்ட்ரா வச்சு இப்போ இப்படி எடுத்து இந்த ஊசியில் இந்த கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 விட்டுட்டு அதில் நுழைக்கணும். இந்த 3 பூ விட்டுட்டு அடுத்ததில் நுழைக்கணும். நுழைக்கும்போது ஒரு கேப் கிடைக்கும். இப்போது 1 2 3 இது எதுக்குன்னா, அந்த பூவை சுற்றி வைக்கும்போது அந்த இடத்துல பிடிப்புக்காக. 1 2 3 இப்போ இங்கே போடுறோம். 1 2 3 பூ விட்டுட்டு அடுத்ததில் நுழைச்சி போடுறோம். 1 2 3 இப்படியே போட்டுட்டு அப்புறமா பின்ன ஆரம்பிக்க போகிறோம். 1 2 3 1 2 இந்த ரோஜா போட்டுட்டு நம்ம இலை மாதிரி இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி கூட நம்ம தலையில் ஸ்லைடை சொருவிட்டு பயன்படுத்திக்கலாம். நிறைய பூ பண்ணிவிட்டு ஃப்ளவர் வாஷ் மோடி கூட பண்ணலாம். இதே மாதிரி நம்ம போட்டுட்டு அடுத்தது இதழ் பண்ண போகிறோம். இதழ் பண்ணுறதுக்கு முதல்ல இப்படி சுற்றிட்டு இதில் கொடுத்து அப்படியே வாங்குகிறேன். அதுக்கப்புறம் 1 சுற்றி இதில் கொடுத்து இப்படி வாங்கி இது 2ல் எடுத்து மறுபடியும் 2 இப்படியா போட வேண்டியது தான். இதே மாதிரி எட்டு போடணும். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அப்படியே இது பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இப்படியே நுழைச்சி இப்படி பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் நாட் போட்டு 1 இப்போ இது 1 2 3 4 5 6 7 8 இப்போ 8 போட்டதுக்கப்புறம் அடுத்ததில் பாருங்கள் 2 போட்டிருக்கேன்னா, இப்போது இதில் 1 2 3 இதே மாதிரி போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். போட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு இப்போ பாருங்கள் இப்படியே நுழைச்சி இதை எடுத்துடுறோமா. இப்போ ஊசியில் ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு இதை எடுத்துடுறோமா. அதுக்கப்புறம்
இதே மாதிரி 8 போட்டுட்டு அடுத்த இதை போகணும். இது ஃபுல்லாக நான் போடுறேன்னா கொஞ்சம் லேட் ஆகுன்றதுக்காக நான் ஏற்கனவே போட்டதை காமிச்சேன் இல்லையா, அதை முடிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். இதே மாதிரி 8 போட்டு வரோம். அடுத்தது போகணும். நம்ம இதே மாதிரி போட்டுட்டு பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு போட்டுருக்கேன் இல்லையா, போட்டுட்டு இது இப்படி சுற்ற வேண்டியதுதான். இது இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இதழ் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். இழுத்து விட்டுட்டு இப்போ இந்த இதழை வந்து இப்படி சுருட்டணும். இப்படியே சுருட்டிகிட்டே வந்தோம்னா ரோஜா மாதிரி இல்லையா, இதே மாதிரி இது இப்படி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கா. இப்போ இந்த ஊசியில் நூல் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி கொடுத்து ஃபஸ்ட்டு சென்டரில் கொடுத்து இது தைச்சிட்டோன்னா இது தெரியாது. இப்போ பின்பக்கம் இது நான் ஒரு சிலர் நிறைய நூல் கொடுத்து பின்னுவாங்க. நான் கொஞ்சமாக கொடுத்து பின்னிட்டு ரோஜாவை உருவாக்கிட்டோம். அது நிறைய மெத்தட் இருக்குதுல, உங்களுக்கு வேறு வேறு மெத்தட் காமிக்கிறேன் நான். இதில் வந்து நீங்கள் இதே மாதிரி போட்டு ஃப்ளவர் வாஷ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு பாருங்கள். இது துவைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எப்போவுமே க்ரோஷெட் மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் வீணாகாது. இது போட கற்றுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப எளிமையாக பயன்படுத்திக்கலாம். இந்த நூல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இப்படி நுழைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாக்க பிரிஞ்சிடும். அதனால் இப்படி எக்ஸ்ட்ரா உள்ள எடுத்துக்கலாம்.